ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிஸ் கிச்சன். நாங்கள் இன்றைக்கி உப்புமா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் கிச்சனுக்கு. உப்புமா செய்வதற்கு தேவையான பொருள்கள்: ரவை 500 எடுத்துக்கோங்க. நான் சோயா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மட்டன் சரி சிக்கன் சரி ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டையும் நல்லா சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. கிழங்கையும் அதே மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. கேப்சிகம் 2, பச்சை கச்சா 2 வெட்டி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், வெள்ளைப்பூடு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் 3 எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. சோயா மீட்டை இதோட போட்டு பிரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கொச்சிக்காய் தூள் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வெள்ளைப்பூடையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு கப் உப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் வெட்டி வச்ச கேரட்டையும் தட்டிக்கோங்க. வெட்டி வச்ச கிழங்கையும் இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோடைய பெரிய கொச்சம் சின்ன கொச்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ இன்னொரு பேனை வச்சு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதிலே ரவா போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு. ரவையை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. கடுகும் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. பிச்சு வச்ச காஞ்சி கொச்சிக்காவையும் போட்டுக்கோங்க. செஞ்சு வச்ச கறியையும் தட்டிக்கோங்க. அதோடைய வறுத்து வச்ச ரவையும் தட்டிக்கோங்க. அதோடைய ஒரு கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நீங்கள் எதிர்பார்த்த உப்புமா ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு ஒரு கமெண்ட்டை போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.